உங்களோட லாராவெல் அப்ளிகேஷனில் ஒரு இமெயிலை எப்படி அனுப்ப போகிறோன்றதை 5 நிமிஷத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். உங்கள் ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு போய்ட்டு டெர்மினலில் ஓப்பன் பண்ணி ஒரு கமெண்ட் போடணும். PHP ஆர்டிசன் மேக் கண்ட்ரோலர் மெயில் கண்ட்ரோலர் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடும். இங்கே கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணாலும் நம்ம இப்போ அதில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்போ ஒரு மெயிலர் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணி PHP ஆர்டிசன் மேக் மெயில் காண்டாக்ட் ஃபார்ம் மெயில்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில்ஸ் ஃபோல்டரில் உங்களுக்கு காண்டாக்ட் ஃபார்ம் மெயில்னு ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதில் தான் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். நம்ம மெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெயிலரை மாற்ற போகிறோம். அதனால் பில்ட் மெத்தடுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல சப்ஜெக்டை நம்ம கொடுக்க போகிறோம். மெயிலோட சப்ஜெக்ட் என்னென்னு வியூ புது வியூ கொடுக்க போகிறோம். இமெயில்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே காண்டாக்ட் மெயில்னு ஒரு வியூ நேம். இப்போ இந்த வியூ நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அந்த வியூவை உருவாக்கிறதுக்கு ரிசோர்ஸஸில் வியூஸில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது இமெயில்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் contact_mail.blade.php. இந்த வியூவில் இருக்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு மெயிலாக போக போகுது. அதனால் அந்த வியூவில் ஒரு சாம்பிள் கண்டென்ட் ஒன்று போட்டுக்கிறோம். அதில் contact_data அப்படின்ற ஒரு அரே வேரியபிள் 3 ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நேம், இமெயில், மெசேஜ். இந்த 3 ஃபீல்டில் இருக்க டேட்டாஸை தான் நம்ம மெயிலில் அனுப்ப போகிறோம். அதுக்கு நம்ம அந்த டேட்டாவை வாங்குறதுக்கு காண்டாக்ட் ஃபார்ம் மெயிலில் ஒரு பப்ளிக் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது contact_data. அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்னா அந்த கன்ஸ்ட்ரக்டுக்குள்ளே வரப்போகிற டேட்டாவிலேருந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேட்டா தான் நம்மளுக்கு அந்த வியூவில் காட்ட போகிறோம், அந்த 3 கீ நேம் வச்சு. ஓகேவா? இப்போ இதை நம்ம கண்ட்ரோலரில் பயன்படுத்த போகிறோம், இந்த மெயிலர் கிளாஸை. ஸோ அதுக்கு நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது சென்ட் காண்டாக்ட் மெயிலுன்ற ஒரு மெத்தட். இந்த இடத்துல ரெக்வஸ்ட்டோட ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா போஸ்ட்டில் வரப்போகிறோம் நம்மளுக்கு 3 வேல்யூஸ், அதாவது நேம், இமெயில், மெசேஜ்ன்ற 3 வேல்யூஸை நம்ம contact_dataன்ற அரேக்குள்ளே வாங்குகிறோம். இதுக்கடுத்து நம்ம மெயிலர் கிளாஸை யூஸ் பண்ணணும். ஆனால் மெயிலர் கிளாஸுக்கு முன்னாடி நம்ம மெயில் ஃபேஸ்கேடை யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து நம்மளோட மெயிலர் கிளாஸான காண்டாக்ட் ஃபார்ம் மெயிலுன்ற அந்த மெயிலரை இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மெயிலரை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அதுக்கு மெயில் ஃபேஸ்கேடோட ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரோட சென்ட்ன்ற ஒரு மெத்தட்குள்ளே நியூ காண்டாக்ட் ஃபார்ம் மெயிலுன்னு ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது மூலிமா புது மெயில் ஒன்று ஜென்ரேட் ஆக போகுது. அந்த கிளாஸோட ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். அதுதான் contact_data. இப்போது மெயில் ஜென்ரேட் ஆன பிறகு ஒரு மெயிலுக்கு போகும்போது அதுதான் டூன்ற செயின் மெத்தட்குள்ளே கொடுக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ரீடைரக்ட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறோம். அதுதான் சக்ஸஸ் மெசேஜ். எல்லாம் ஓகே. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டூன்ற மெத்தடை நீங்கள் சென்டுக்கு முன்னாடி போட்டுடணும். ஸோ டூக்கு அப்புறம் தான் சென்ட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோலரில் நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மெத்தடில் ஒரு போஸ்ட் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரிசோர்ஸஸில் ஒரு வியூ தேவைப்படுது. அதில் நம்ம ஒரு வியூவை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் contact_form.blade.php. இந்த வியூ ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் ஒன்று போட்டுக்கிறோம். இதுதான் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம். அதில் முக்கியமான 3 விஷயம் இருக்கணும். நேம், இமெயில், மெசேஜ் அப்படின்ற 3 ஃபீல்ட்ஸை நீங்கள் கொடுத்துடணும், டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ஒரு 2 ரவுட்டை க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரவுட் உங்களோட காண்டாக்ட் ஃபார்மை வியூ பண்ணுறதுக்கான கெட் ரவுட்டு, இன்னொன்று போஸ்ட் ரவுட்டு. அது உங்களோட மெயிலர் கண்ட்ரோலரில் இருக்கிற சென்ட் காண்டாக்ட் மெயிலுன்ற இந்த மெத்தடுக்கு ஒரு போஸ்ட் பண்ண போகுது. அந்த ரவுட்டுக்கு நம்ம ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிறோம். அந்த நேம் என்னென்னா send.contact_mail. இப்போ இந்த ரவுட் நேமை நம்மளோட காண்டாக்ட் ஃபார்ம் வியூவில் இருக்கிற ஃபார்மோட ஆக்ஷன் ஆட்ரிபியூட்குள்ளே இந்த ரவுட்டை நம்ம கால் பண்ணிடுறோம். இந்த ரவுட்டுக்கான URL என்னென்னு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஃபார்ம் போஸ்ட் பண்ண போகிறதால நம்ம CSRF டோக்கனை கொடுக்கணும். அதுக்கான பிளேட் சின்டாக்ஸ். அதோட நம்ம செஷனில் சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதையும் காட்டுறோம். அது நம்மளுக்கு கண்ட்ரோலர்லேருந்து இங்கே ரீடைரக்ட் பண்ணும்போது கிடைக்குது. இப்போ கடைசியாக நம்ம ENVயில் ஒரு சில முக்கியமான என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் மெயில் சர்வருக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். இதில் ஹோஸ்ட், போர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்கிரிப்ஷன், ஃபார்ம் அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முக்கியமாக கொடுத்துடணும். அப்போ தான் உங்களோட மெயில் போகும். இது எல்லாத்தையுமே உங்களோட ஹோஸ்டிங் சர்வரில் கொடுத்துருப்பாங்க. இந்த மெயிலுக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஆப்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். PHP ஆர்டிசன் சர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களோட போர்ட்டில் இந்த ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் பண்ண உடனே நம்ம முதல்ல நம்மளோட வியூ ஃபார்மை பார்க்குறோம். இந்த காண்டாக்ட் ஃபார்மில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நேம், இமெயில் அண்ட் நம்ம அனுப்ப போகிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ண கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபார்ம் போஸ்ட் அடித்து கண்ட்ரோலர் நேரத்துக்கு மெயில் அனுப்பிச்சு உங்களுக்கு சக்ஸஸ் மெசேஜ் இங்கே காமிச்சிருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் அனுப்பின மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ என்னோட மெயில் கூகுள் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அனுப்பிச்சது இந்த மெயில் அட்ரஸுக்கு தான். ஸோ இந்த மெயில் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் மெயிலுன்ற சப்ஜெக்டோடு வந்திருக்கு. இதுதான் நம்ம அனுப்பின மெசேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ லாராவெல்ல ஒரு மெயில் அனுப்புறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடையை நான் உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. நண்பா, வர நண்பா.